Welcome to Madhu's Embroidery and Crafts. இந்த வீடியோவில் டிசைனர் ப்ளவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃப்ளார் டிசைன் எடுத்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இன்னரில் வந்து ஒரு ரெட் கலரில் சில்க் த்ரெட்டில் எம்போஸ்டாக சாட்டின் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதுக்கு அவுட்லைனில் கண்டினியூஸ் பீட் ஒர்க் ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கிடணும். ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃப்ளாரோடைய பெட்டல்ஸ்க்கு எல்லாமே அப்படியே கண்டினியூ பண்ணி செயின் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கண்டினியூஸ் பீட் ஒர்க் அண்ட் செயின் ஸ்டிச் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறது டயாலஜி கோல்டு த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரியான இந்த பெட்டல்ஸ்க்கு எல்லாமே ஷேப் கரெக்டாக ஷார்ப் எட்ஜாக இந்த மாதிரி வர்ற மாதிரி செயின் ஸ்டிச்சை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நான் டபுள் செயின் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இப்போ காட்டுற இந்த சில்க் த்ரெட் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நான் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து 8 strands ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன் சில்க் த்ரெட். அண்ட் அது டபுளாக நம்ம போடும்போது 16 strands ஆஃப் த்ரெட் கிடைக்கும். இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து நான் நீடில் நம்பர் 7 எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 times நீடிலில் இந்த மாதிரி நம்ம த்ரெட்டை சுற்றிட்டு நாட்ஸ் போட்டுக்கணும். இந்த ஃப்ளாரில் சில்க் த்ரெட் வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக இந்த க்ரீன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா சாரியோடைய கலர் வந்து இந்த மாதிரி க்ரீன் இருக்குது. நான் வீடியோ எண்டில் இந்த சாரியை உங்களுக்கு டிசைனோட இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணது பிறகு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் எண்டில் பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாமே ஸ்டிச் பண்ணி இந்த ஒரு பெட்டலுக்கு இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி எல்லா பெட்டலுக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிடணும். ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளாரில் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த லீஃபில் நம்ம எப்படி டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். நான் கோல்டு கலர் டியூப் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதை ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி இன்னரில் அந்த ஸ்மால் லீஃப் ஸோ அதை ஃபில் பண்ணி இந்த பீட்ஸை வச்சு நம்ம அப்படி க்ராஸாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அந்த ஸ்மால் லீஃபில் நமக்கு ஃபுல்லும் பீட்ஸ் கவர்ட் ஆயிரும். ஸோ க்ராஸாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிடணும். ஸ்மால் லீஃப் அப்படிங்கிறனால நமக்கு பீட்ஸ் கவுண்டிங்ஸ் கம்மியாக தான் இருக்கும். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த லீஃப் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அவுட்லைன்லேயும் செயின் ஸ்டிச் அப்படியே அந்த கோல்டு த்ரெட்டை வச்சே நம்ம ஸ்டிச் பண்ணியும் முடிச்சுக்கணும். லீஃபோடைய ஷேப்புக்கு ஏற்றாப்புலையே செயின் ஸ்டிச் அவுட்லைனில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஷேப் கரெக்டாக கொண்டு வந்துடணும். ஷார்ப் எட்ஜிலலாம் கரெக்டாக செயின் ஸ்டிச் எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது தான் டிசைன் எல்லாமே கிளியராக நீட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லீஃபுக்கு இப்போ வந்து பீடை சுற்றி நம்ம செயின் ஸ்டிச்சும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறமா அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். சுகர் பீட் இப்போ நான் அந்த ஸ்டெம்முக்கு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ 1 சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கு செயின் ஸ்டிச் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடணும். அண்ட் கேப்பில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் கொடுக்க போகிறேன். கண்டினியூஸாக நான் ஸ்டிச் பண்ணலை. 2 சுகர் பீடுக்கு இன்பிட்வீன் 1 செயின் ஸ்டிச் மட்டும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஃபினிஷிங் நல்லா நீட்டாகவும் இருக்கும். ஸ்டெம்முக்கு மட்டும் சுகர் பீட் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். லீஃபுக்கு எல்லாமே ஃபுல் டியூப் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். அண்ட் இப்போ அந்த ஃப்ளார் வரைக்கும் நமக்கு அந்த ஸ்டெம்முடைய கனெக்ஷன் கரெக்டாக இருக்கணும். நாட் போடும்போது ஃப்ளாரை டச் பண்ணுற மாதிரி அந்த டயக்ராம் இருந்தால் தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிடணும். ஃப்ளார் டிசைன் இந்த மாதிரி இருக்கும். லீஃப் ஸ்டெம் எல்லாம் இந்த மாதிரியாக இருக்கும். புட்டாஸுக்கு அங்கங்கே ஜர்கான் ஸ்டோன்ஸ் க்ரீன் கலர்லேயும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பேக் நெக் இந்த மாதிரி இருக்கும். ஒன்லி ஃப்ளார் ஸ்டெம் லீஃப் இந்த மாதிரி ஒரு கொடி டிசைனில் இந்த டிசைனை இப்போ நம்ம முடிச்சிருக்கோம். நெக்லைனில் வந்து எந்த ஒர்க்கும் கிடையாது. ஏன்னா கஸ்டமர் வந்து அதில் பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறனால நாங்கள் நெக்லைனில் நாங்கள் ஒர்க் பண்ணலை. ஒன்லி எம்ப்ராய்டரி டிசைன் இந்த மாதிரி பேக் நெக் ஃபுல்லாக இந்த மாதிரி முடிச்சிட்டோம்.
அண்ட் இதனுடைய ஸ்லீவ் இப்போ எப்படி இருக்குது, ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ பாருங்கள். ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். சாரியோடு இப்போ நீங்கள் பாருங்கள், சாரி க்ரீன் கலருங்கிறனால அந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஃப்ளவர் டிசைன்லேயும் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து க்ரீன் கலரில் நம்ம த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் இந்த டிசைனர் ப்ளவுஸோடைய ஹேங்கிங்ஸ் முந்தின வீடியோவில் இது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டியிருந்தேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸில் இந்த டிசைனு எதுக்காக நாங்கள் இப்படி ஃபுல்லும் லீஃப், ஸ்டெம், ஃப்ளார் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா, சாரியோடைய பார்டரில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அந்த ஸ்டெம், லீஃப், ஃப்ளார் எல்லாமே அந்த டிசைன் வந்திருக்கிறனால அதை பேஸ் பண்ணியே நாங்கள் இந்த டிசைனை வந்து இந்த ப்ளவுஸில் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். டிசைன் செட் பண்ணி எம்ப்ராய்டரி எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.